பாருமா காமெடிய சூப்பரா இருக்குமா அந்த கவிதை காமெடி செம்மையாவும். இந்த மருமக வீட்டுக்கு வந்த மருமக நான் மாசமா இருக்கவில்ல ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிருக்கா என்ன ஏதுன்னு ஒரு வந்து பார்க்காம ஆத்தாள் மகள் உட்காந்துட்டு காமெடியை பார்த்துட்டு சிரிச்சு திடுறாங்க. இவங்களா ஒரு பொம்பளையா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாத பொம்பளையா இருக்கு. ஏமா இந்த குந்தாணி வந்திருக்கா மாதிரி மதனே இந்த வட்டி காசு கொடுத்துருப்பாங்க வந்து மதனே வட்டி காசு கொடுக்க வந்தியாக்கும் என்ன லேட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. கரெக்டாக தேதி கொடுக்கணும் தெரியாதா? வாங்கி கொடுத்தா கரெக்டாக வாங்கி கொடுத்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும் காசுகளை. உடனே நம்பி கொடுத்தேன் நீதான் பொறுப்பு. அடுத்த மாசம் போல தேதி கரெக்டாக வந்தாகணும். இல்லை மதனே அவன் அன்னைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த பரம ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொண்டு வர லேட் ஆகி போச்சு. அப்புறமே கொண்டு எங்கள் மாமியாவை உடம்பு முடியாமல் கிடக்கல. அதுவும் அந்த மாதிரி இருக்கிறதுனால வர முடியல மதனே. அடுத்த மாதம் கரெக்டாக கொண்டு வந்துடுறேன். ஏண்டி பாக்கியா சில பேர் பழமொழியெல்லாம் பேசுறாங்களே நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும் கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டதே நடக்கும்ன்றாங்க. போன ஆத்தனா நல்லதா தானே செய்கிறா, அவளுக்கு என்ன கெட்டதா நடக்குது? அப்பனா அவ சும்மா நடிக்கிறாளா? யாருக்குமா தெரியும் எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு? உள்ள வெளியில் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. உள்ள அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு நமக்குன்னா தெரியும். அவன் நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். கெட்டது நடக்கி போய் அவன் மாமியா அப்படி ஆயிட்டா, மக இப்படி ஆகி ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கா. நம்ம என்ன செய்ய முடியும்? நாமளாம் நல்லது நினைக்க போய் இப்படி ஜாலியாக உட்காந்து வீட்டில் டிவி பார்த்துருக்கோம். சே இந்த மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அவங்க அம்மாவை அவங்க சேர்ந்துக்கிட்டு எப்படி பேசுறாங்க பாரு. அந்த பிள்ளை முடியாமல் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்கு வச்சிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையை அவங்க தான் அக்கறைப்பட்டு ஓடி வந்து பார்க்கணும். தான் பேரம் பிள்ளை அப்படி என்ன ஆசையாச்சுண்டு அதுவும் செய்யலை. பார்க்குற நம்மளையும் எப்படி பேசுறாங்க பாரு. என்ன பொம்பளை வச்சு என்னம்மா அங்கம்மா என்ன யோசிச்சிருக்க? நாங்க சொல்றது ஒண்ணு தப்பு இல்லையில, கரெக்டா தானே சொல்றோம். என்ன எப்படி இருக்கா உன் மக? என் மகன் நல்லாத்தே இருக்காத்த. கடவுள் நேரத்தில் நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. தெய்வம் கெட்டவர்களுக்கு எப்பயுமே கை கொடுக்கும். கடைசியில் ஆனால் கையை கழுவி விட்டுரும். ஆனால் நல்லவங்களை சோதிக்கும். ஆனால் கைவிடாது எப்பயுமே. பாடுறா என் ஆத்தனாவுக்கு கோபம் வர வருது. கோபம் அப்படி பழமொழிலாம் பேசுறாளாம். சரி சரி வட்டி காசு விடு. ஏமா அங்கம்மா உங்க அம்மா என்னமோ எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது எனக்கு வேலை செய்ய முடியல வெட்டி செய்ய முடியல அப்படியே புலம்புவேன் வீட்டுல. இப்ப மட்டும் எப்படி 24 மணி நேரமும் ஆஸ்பத்திரியே இருந்து பேத்தி கவனிச்சுக்கிறது? இப்ப நான் செய்ய முடியுதா வேலை? அதெல்லாம் பேத்திக்கு வேலை செய்யணும் மட்டும் வேலை செய்ய முடியும். இந்த கிழவிக்கு நமக்கு வேலை செய்யணும்னாதான் 1008 புலம்புவோம். அந்த கிழவி லேசப்பட்ட கிழவியா அத்தா மக்க மக அம்புட்டு ஒரே மாதிரி நடிக்கிறாளுங்க. ஆமாத்தே அப்புறம் என்ன செய்ய? எங்க அம்மாதையும் பார்க்கணும். தாடாட்டினாலும் தன் தசையாடுன்னு சும்மா சொன்னாங்க. இருக்கிறவங்க ஊரம் பார்த்துருப்பாங்களா? அவங்கதையும் பார்ப்பாங்க. ஒருத்தானவங்கதையும் பார்க்கணும். வேற என்ன பண்ண முடியும்? மற்றவளை வேடிக்கையும் பார்ப்பாங்க. கை கொட்டி சிரிப்பாங்க. யாருக்கு எப்ப கெட்டது நடக்கணும்னு அப்படி எங்க அம்மா இருக்க முடியுமா? அவங்க 1000 மகபிள்ள பேத்தி அவங்கதையும் பார்ப்பாங்க. என்னம்மா அங்கம்மா வாயெல்லாம் கொஞ்சம் கூடுதலாத்தே இருக்கு. என்ன மக மாசம் ஆயிட்டானோன்னையும் வாயெல்லாம் கொஞ்சம் சவுடாலாம் கூடுதலா இருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் எது சொன்னாலும் சரிங்க மதி சரிங்க மதிட்டு போவேன். இப்போ நம்ம எடுத்து பாயிண்ட் சட்ட பாயிண்ட் எல்லாம் பேசுறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மதினி. சரி மதினி எனக்கு வேலை இருக்கு நிறையா. நான் கிளம்புறேன் மதினி. போயிட்டு வரேன். பாத்தியாடி அவளுக்கு திமுற. நம்மளாம் வேலை இல்லாம சும்மா உட்காந்துருக்கோமா? இவளுக்கு மட்டும்தான் வேலை இருக்கா. நம்மள ஏசி காட்டி போறா பாத்தியா? இந்த பொம்பளை 2 பேரும் என்னைத்தையும் திருந்த போறாளுகளோ அன்னைக்கு என் பிள்ளை இந்த வீட்டை சந்தோஷமா வாழ முடியும். அது வரைக்கும் அவளுக்கு பாவம் பாடுவேன். இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் பேசாம நம்ம வீட்டோட கூட்டு போய் வச்சுக்க வேண்டியது. இல்லாட்டினா புடிங்கி தண்ணியை குடிச்சிருவாளுங்க போல. பேசட்டுமா பாத்துக்குருவான். அவன் மகன் என்னைக்கு இந்த வீடு தானே வந்தாகணும். அப்ப அவ குடிப்பி நம்ம வயல் தானே இருக்கு. அப்ப பாத்துக்குருவான். சரி வாடி நம்ம காமெடியை பார்ப்போம். அவ கிடக்கா இந்த குந்தாணி அதை பேசிக்கிருந்தா நம்ம மைண்டு அப்செட் ஆகி போயிடும். இப்ப ஜாலியா காமெடி வாய்த்துக்கு இருந்தோம். ஏமா குழந்தை எதனாலும் சாப்பிடுமா. ஒரு ஜூஸ் குடிமா. வகுத்து பிள்ளைக்காரி இப்படி சும்மா இருக்கக்கூடாதுமா. அப்பத்தாக ஒன்றும் ஆகாது. நல்லபடியா பார்த்து கொடுக்க வருவாங்க. நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரட்டுமா வேணுமா? வேண்டாம் மாமி அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்காங்க எங்க வீட்டில். அதை நினைச்சா கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் மாமி. இப்போ எதுவும் வேண்டாம் மாமி. வீடுன்னு இருந்தா பிரச்சனைகள் வரத்தான் செய்யுமா குழந்தை. பிரச்சனை இல்லாத வீடு எந்த வீடு சொல்லு? வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தான் செய்யும். வெளியில தெரியாது. நம்ம வீட்டில் நடக்கிறது மட்டும் நமக்கு தெரியும். மற்ற வீட்டில் நடக்கிறது நமக்கு தெரியுமா சொல்லு? எல்லார் வீட்லயும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். எல்லாம் கடத்துதான் நம்ம போகணும்மா. அதுக்கான நீ புள்ளத்தாச்சி கூட எதுவும் சாப்பிடாம இருந்தா குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும்லம்மா. என்னம்மா நீ ஏன்க்கா அண்ணன் இப்படி வரமாட்டேங்கிட்ட? வெளியே இருந்துக்கிட்ட வந்துக்க முடியாதானே? எனக்கு அங்கே வந்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம நாளும் சொல்லியிருக்கோம். மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசும். எனக்கு தேவையில்லாம அதனாலதான் வரல. அது என்னமா உண்மைதான் நீ சொல்றது. நான் போய் ஏந்துட்டே அப்படித்தான் பேசுச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுதேக்கா அந்த மாதிரி நீ. சரி இந்த பிள்ளை ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம் வச்சிருக்கோம் கூட கொஞ்சம் கூட இறக்கப்படாம எப்பயும் போலதான் பேசுது. அதனால நான் வரல. நான் வருவேன். ஏன்னா நம்மளாலும் சொல்லும். பழைய கதையெல்லாம் பேசும். என் பூசனை பத்தி தப்பா பேசும். நமக்கு போக வரும். தேவையில்லாம எனக்கு கோத்துரு மனசு அவங்கதே வரல. ஆமாக்கா நானே அண்ணனுக்காண்டிதான் வேற வழி இல்லாம பண்ண கொடுத்துட்டேன். இப்ப கஷ்டமா இருக்கு. எப்படிதான் பரம அந்த வீட்டுல இருக்க போறாளோ தெரியல. இது 2 வேட்டியும் தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மா வர வந்து ரொம்ப மோசமா போச்சுக்கா. சரி விடு. அம்மா இருக்கு அண்ணன் இருக்கு. காட்டி நல்ல வயலா இருக்கா. அப்படி தங்கமான வயலா. அவங்க பாத்துக்குருவாங்க. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட போறாங்க? அதை நினைச்சா நீ ஒன்றும் கவலைப்படாத. டெலிவரி ஆகிற வரைக்கும் சின்ன பொண்ணு அவனுக்குள்ளே இருக்கட்டும். கூட இருந்து அவ பாத்துக்கட்டும். நீ எதை பத்தி கவலைப்படாத விடு. அந்த நம்பிக்கையில தான் பேசாம இருக்கீங்கக்கா நானு. என் மாமியா வேற என்ன செய்யறதோ தெரியல. சாப்பிட்டுச்சா வேலையில எடுத்து போட்டு செஞ்சுருக்கா என்ன பண்ணுன்னு தெரியல. அது அங்கிட்டு மனசு இல்லை இங்கிட்டும் மனசு இல்லை. இங்கு பரம கிட்ட போனா என் மாமியா நினைப்பா இருக்கு. புஷ்பா நினைப்பா இருக்கு. வீட்டுக்கு வந்தா பரம் நினைப்பா இருக்கு. நான் என்ன அதையும் செய்யறது? ஒத்த பேரி அங்கிட்டு போவனா இங்கிட்டு போவனா. நான் அன்னைக்கே உன் மாமியா வந்து பார்க்கலாம் நினைச்சிருந்தேன். இந்த உங்க மாமாவுக்கு 1 வாரம் விடாம காய்ச்ச ஒன்றும் முடியல. அவரால் எங்கிட்டு விட்டுட்டு வர முடியல. நம்மளும் வந்துட்டா பாவம் என்ன செய்வாரு? அதனால வர முடியல. சரி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போக முடியுது. சென்று வந்தேன். ஏண்டி பழங்களை வாங்கிட்டு போனேன். சும்மா வந்து பார்க்கறது. பழக்கடை இருக்கா போற வழியில இருக்குக்கா? இந்த நம்ம ராணி பழக்கடை தானே வச்சிருக்கா. இப்ப அவட வாங்கிடுவா.
அத்தே வெயில் நம்ம இன்னும் குறையாம இருக்கே. 2 தூரல் விழுந்துக்கிறது, மோடம் போட்டுக்கிறது. ஆனால் வெயில் தாக்கம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இன்னும் 1 மாசம் ஆக முடியும் வெயில் குறையறதுக்கெல்லாம். இன்னும் 1 மாசம் 2 மாசம் கூட ஆகும். அதுக்கப்புறம் நல்ல குளு இருக்கும். யாரு அங்கம்மாக்காவா? அவங்க அக்காவும் சேர்ந்து வராத என்னன்னு தெரியலையே. ஆஸ்பத்திரி போயிட்டு வராங்களோ? இங்க வேற ராணி கடை இங்க கூட வச்சிருக்கா. நம்ம வேற அங்கிட்டு போன மனசுக்கு நல்ல வேலை இந்த திருப்பக்கம் வரும் பாத்துட்டோம். என்னடி ராணியே கடை இங்க கூட வச்சிருக்க? ஏக்கா அங்கிட்டு ஒரே வெயிலுக்கா, மொட்டை வெயில் அடிக்குது. உட்கார கூட இடம் இல்ல, நல்லவே இல்ல. அதனால இப்படி நல்ல ஒண்ணு போட்டு இருக்கேன். அப்புறம் என்ன செய்ய, வெயில் கொஞ்சம் இறங்கு வந்து அங்கிட்டு போனேன். ஏன்னாக்கா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவர போய் பரம பார்த்துட்டு வந்தீங்களாக்கா? நல்லா இருக்காரா? எப்படி இருக்கா? நல்லா இருக்காடி. இப்ப திரும்ப அதை ஸ்கேன் எடுக்கணும் இருக்காங்க. 2 நாள் கழிச்சு எடுப்பாங்களா ஸ்கேனு. அதை பார்த்துட்டு தான் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ இருக்கு. அது வரைக்கும் ரெஸ்ட்லேயே இருக்காங்க. பாத்ரூம் கூட பெந்திரிச்சு போறது இல்லை, எல்லாமே படுக்கையிலே தான். அக்கா தங்கம்மாக்கா வாங்க, ஜூஸ் குடிங்கக்கா. இது பழம் சாப்பிடுங்க. இருக்கட்டும்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. இப்பதான் வரையில தான் டீ குடிச்சிட்டு வந்தோம். தம்பி அங்க ஆஸ்பத்திரி டீ வாங்கி கொடுத்துச்சு, குடிச்சிட்டு அப்படியே வந்துருக்கோம். பழம்லாம் எம்பிட்டுமா? பழம் வாங்கணும். இந்த இவங்க மாமியாவை போய் கையோட பார்த்துட்டு அப்படியே போலாம்னு சொல்லி வந்தேன். அப்படியா? வாங்கக்கா. நீங்க நமக்குள்ள என்ன இப்ப ரேட்டு? நீ வாங்க, உனக்கு என்ன வேணுமா வாங்கக்கா. அப்படி இல்லடியே, தாயா பிள்ளையா பழகினாலும் வாய் வகுறு வேற இல்ல. வியாபாரம் வரப்ப கரெக்டா இருக்கணும். மத்தவங்களுக்கு என்ன ரேட் கொடுக்குறியோ அந்த ரேட்டு எங்களுக்கும் கொடு. எங்களுக்காக நீ ஒன்றும் குறைச்சலாம் கொடுக்க தேவையில்லை. ஏக்கா போக்கா, நீ வேற. நீ எல்லாம் எனக்கு அப்படி நினைச்சா உதவி செஞ்சுக்கிருக்க. கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சது எல்லா உதவியும் செஞ்சுக்கிருக்க. என்னை நம்பி யார் காசு வாங்கி கொடுக்க போறா? நீ என்னை நம்பி உன் மாதிரி நீ கடை வாங்கி கொடுத்துருக்க. அது மட்டுமா, இன்னும் எம்பிட்டு இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. நீ அதெல்லாம் சொல்ல முடியுமா? வாய் விட்டு நம்மளோட உதவி செஞ்சிருக்க. நான் உங்கள்கிட்ட கணக்கு பார்க்கணுமாக்கா? நீ பேசுறது நீ என்கிட்ட கணக்கா பார்த்துருக்க. நான் என்னடி செஞ்சுட்டேன்? என்கிட்ட என்னத்தையோ இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன். இல்ல நான் செய்ய முடியுமா? உனக்கு கடவுள் கொடுத்ததை வச்சு என்னால முடிஞ்சதை வச்சு நான் உனக்கு உதவி செய்யறேன். இருந்தா 4 பேருக்கு உதவி செய்யணுன்ற என்னது? கடவுள் இன்னும் கொடுத்தாருன்னா நம்ம 4 பேருக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி நீ இருந்தா அதை செய்யத்தையும் போற பாவா. நீ கஷ்டப்படுற, என்ன செய்வதுக்காக? சரிக்கா நீ என்ன பழம் வேணும் வாங்க. என்ன பழம்க்கா வேணும்? தங்கம்மாக்கா. என்னடி அங்கம்மா என்ன பழம் வாங்க? மாமி என்ன பழம் சாப்பிடும்? அதை விட்டா உனையும் சேர்த்து கூட சாப்பிடுவோம். எல்லாத்தையுமே சாப்பிட்டு செய்யும். நீ சும்மா ஒரு ஆப்பிள் 1 கிலோ, ஒரு ஆரஞ்சு 1 கிலோ வாங்க போதும். அப்புறம் என்ன ராணி, 1 கிலோ ஆப்பிளும் 1 கிலோ ஆரஞ்சும் கொடுமா. ஏண்டி அன்னைக்கு வந்தப்ப வேற கடை வச்சிருந்துச்சு இந்த பிள்ளை, இன்னைக்கு பழக்கடை வச்சிருக்கு. அவ அப்பப்போ ஒரு கடையை போடுவாக்கா. நினைச்சா ஒரு கடையை போடுவா, நினைச்சா ஒரு கடையை எடுத்து போடுவா. சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்கிருப்பா. இந்தாங்க காப்பாலாம். அடியே வட்டி காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் மாதிரி. நீட்ட 2 நாள் லேட் ஆகி போச்சு. நீ போய் சத்தம் போடுச்சு. நான் சொல்லிட்டேன், அவ கொடுத்துட்டா. நான் கொஞ்சம் ஜோலியா இருந்தாலும் வர முடியல மாதிரி நீ சொல்லிட்டேன். அடுத்த மாசம்லாம் கரெக்டா முன்னக்கூட எடுத்து வச்சிருக்கி. கரெக்டா தேதி அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துடணும். இல்லாட்டினா அது வாடி கிளம்பி பேசும். இப்பயே அது மூஞ்சி வச்சுட்டு ஒரு மாதிரியா பேசுச்சு. நான் அந்த பரம ஆஸ்பத்திரியில் இருக்கா, என் மாமியா உடம்பு சரியில்லை, அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த மாசம்லாம் கரெக்டா எடுத்து வச்சிரு. சரிக்கா, அதெல்லாம் அடுத்த மாசம் கரெக்டா கொடுத்துருவேங்க்கா. இப்ப எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறாருல்ல, வண்டிக்கு போறாரு. ஏதோ கொஞ்சம் காசு வந்து கொடுக்குறாரு. அதனால கரெக்டா கொடுத்துருவேங்க்கா. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த லோன்காரன் எங்க காலையே காணா. நம்ம கையில காசை வச்சுட்டு எதிர்பார்த்தோம்னா வர மாட்டேங்கிறாங்க. காசு இல்லாத நேரம் வந்துட்டு இப்பயே காசை எடுத்து வைன்னு டார்ச்சல் பண்றாங்க. அத்தி பெரிய தொல்லை கொடுத்துருந்தா இருப்பாங்க போல. நானும் கையில காசை வச்சுக்கிட்டு செலவாகி போயிரும் உட்காந்துருக்கேன். ஆளை காணா. வருவாங்கடி, அவன் தேடித்தானே வருவாங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்துருவாங்க. பரவாயில்ல, உன் வீட்டுக்கார வேலைக்கு போறாரு, நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. அப்படியே நல்ல ஊத்தியை கொடுத்து கடவுள் அவர் வாடு கொடுக்குமா வேலைக்கு போகணும். இந்த தண்ணி மட்டும் அடிக்காம இருந்தாருன்னா போதும். இந்த தண்ணி அடிக்கிறதே அந்த மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறாப்புல. எல்லாரும் நல்ல மனுஷன் புருஷன். ஆமாக்கா, அதை தேக்க நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிருக்கேன். இந்த குடிப்பழக்கத்தை விட்டா போதும் இந்த மனுஷன், என் வாழ்க்கையே நல்லா இருக்கும். அந்த ஒண்ணு மட்டும் விட்டுட்டாருன்னா அவர் நல்ல மனுஷன் தான் உண்மையிலேயும். அதெல்லாம் சூது வேணே எதுவுமே தெரியாது. ஒண்ணு செய்யுமா, பாட்டில் வாங்கி வச்சிருப்பாப்பே குடிப்பாப்ல, அதை கொஞ்சோண்டு வேப்பண்ணையை வாங்கி கலந்து விட்டுரு. கசப்படுக்கும்ல, அப்புறம் அடுத்த வருஷம் குடிக்க மாட்டாப்ல. இல்ல இந்த பிள்ளைகளை அப்பதான் சொல்லி ஏமாத்துறாங்க. சொல்லி பார்க்கணும். கருணைப்படுத்தி செய்யணும். அதான் பண்ண என்ன வசமா கலந்து விடு. குடிச்சு பார்த்து காசு இருந்துச்சுன்னா 2 தடவை வசக்கம் 3 தடவை குடிக்க மாட்டாப்ல. சேக்கா, இது நல்ல யோசனையா இருக்கே. அங்கம்மா மட்டும் டிப்ஸ் கொடுக்கணும் பார்த்தா நீ நல்லா டிப்ஸ் தரேக்கா. சூப்பர்க்கா. அடுத்த பாட்டில் வாங்கிட்டு வந்தாப்லேண்டா வேப்பண்ணையை கலந்து வச்சு போடுறேங்க்கா. சரிம்மா, இந்தாம்மா பாசத்துக்கு காசு. சரி ராணி, நாங்க கிளம்புறோம். போய் என்ன செய்யறாங்க வீட்டுல என்னன்னு தெரியல. இந்த பிள்ளை புஷ்பா சாப்பிடுச்சா, என் மாமி என்ன செய்யுன்னு தெரியல. போறோம், டைம் ஆகி போச்சு. அப்புறம் வேற கடை பக்கம். சரிக்கா, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா சொல்லு, நானும் வரேன் பரம பாக்குறதுக்கு. சரி நாளைக்கு சொல்றேன். அவன் வள்ளி வரேன்டா, 2 பேரும் வாங்க நாளைக்கு போவோம். பரவாயில்ல, அக்காவும் தங்கச்சி இந்த வயசோட ஒற்றுமையா இருக்காங்கல்ல. ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி ஒற்றுமை இல்லாம இருப்பாங்க. இவங்க பரவாயில்ல, இன்னும் சின்ன பிள்ளைய மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி ஒற்றுமையா இருக்காங்க. இப்படித்தான் இருக்கணும். நம்ம முடிவு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம அம்மா ஒத்த பொம்பளை பிள்ளை பத்து வச்சிருக்கு. என்ன செய்ய, ஒரே ஒரு தம்பி இருக்கான், அவனு உதவ கரையா இருக்கான். நாடி வீடு ஒரு அமைதியா இருக்கு. வீட்டுல யாரும் இல்லையா? யார் இருக்கா? அந்த பிள்ளை புஷ்பா இருக்கு. அந்த பிள்ளை படுத்து தூங்கிருக்கும். இந்த கேள்வி நம்ம நாள் உள்ள சட்டி ஊட்டி கிடக்கும். வேற யார் இருக்கா? அவர் எங்க வீட்டுக்காரர் தோட்டத்துக்கு போயிட்டாரு. ராச வண்டியும் கூட வைக்கேன். அப்போ நாத்தனாங்க போயிடுச்சு. நாத்தனாருக்கும் குழந்தைங்க மாட்டில இருப்பாங்கல்ல. ஏன்னா நாத்தனா அதை எங்கிட்ட போய் ஊற்றி தெரியுதோ, அது எங்கிட்டாலும் போயிடும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்ட்டு எங்கனாலும் சுற்றி தெரியும். என் குழந்தை மாட்டாட்டி அவன் மாமியா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க போய் 4 நாள் ஆயிடுச்சுல, இன்னும் வரல. அப்படியா? அப்போ குழந்தை மாட்டி வீட்டில் இல்லையாக்கா? நல்ல வேலை, நான் கூட சின்ன பையலுக்கு வாங்காம வந்துட்டேன். பிஸ்கட் நினைச்சிருந்தேன். சரி அப்பனா பிரச்சனை இல்லை. இருந்துருந்தாக்க நானே சொல்லிட்டு போயில, சின்ன பையலுக்கு வாங்கிக்காண்டு. அது இல்லை வீட்டில். இந்த வந்துட்டாங்கல்ல உங்க அத்தவங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. மாமி என்ன காத்தடிச்சாப்ல? ஆலயத்து பக்கம் வர மாட்டேங்கிறீங்க? எத்த வாங்கத வந்துட்டீங்களா? எத்த அப்பத்தா உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டுக்கு போயிருக்காங்க. என்னம்மா புஷ்பா, என்ன சொல்ற? நல்லா தானே இருந்தாங்க அத்தை, என்னாச்சு உங்களுக்கு?
எத்த நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்கல்ல, அப்பதான் என்னமா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அடுப்படிக்குள்ள. சரி அது என்னமோ செய்யுதுன்னு சொல்லிட்டு நானும் ரூமுக்குள்ள இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில பாக்குறேன், வந்து வரண்டால பார்த்தா மயக்கம் போட்டு கிடக்குது. எப்படி மயக்கம் போட்டுச்சு என்னன்னே தெரியல. நானும் தட்டி தட்டி எழுப்பி பார்த்தேன், அது கண்ணே முழிக்கல, மூச்சு பேச்சே இல்ல. அப்புறம் உங்களுக்கு போன் போட்டு நீங்களே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் மாமாவுக்கு போன் போட்டேன். அவர் வந்து அவங்க மகனும் அவரும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அட கடவுளே, நான் என்ன செய்வேன்? அது அடிச்சு வேலை வட்டி செஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் அது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போதேவும் அதுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாம போயிருன்னு சொல்லி. எங்கிட்டும் பிரஷர் சுகர் எங்கிட்டும் கூடி குறைஞ்சு போச்சா என்ன கலத்தியோ தெரியலையே, என்னன்னு தெரியல. மூச்சு பேச்சு இல்லைன்ற எனக்கு பயமா கிடைக்கேம்மா. மாமி நீங்க எப்ப மாமி வந்தீங்க? நானும் தற்செயலா வந்தேன். வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேம்மாங்கம்மா. அந்த நேரம் தான் உன் மருமக பாவம் பருதி வச்சுட்டு கிடந்தா. அவங்க அப்போ தான் மயங்கி கிடந்துச்சு. அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்க ஆத்துக்காரரும் உங்க பையனும் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. இப்படி நேரத்தில் ஒத்தையிட்டு நம்பிட்டு போக முடியும். அதான் அவ கூட துணைக்கி விட்டு நேரம் உட்காந்துருந்தேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. சரிம்மா, அவளுக்கு ஏதாவது பார்த்து சாப்பிட கொடுங்க. அவள் இன்னும் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறா. புள்ளத்தாச்சி புள்ள சும்மா வெறுவத்தை கிடக்குறா. அவளுக்கு ஏதாவது ஜூஸ் கீஸ் கொடுங்க, குடிக்கட்டும். நானும் போறேன். எங்க ஆத்துக்காரருக்கு சாப்பாடு போடணும். நீங்க வரட்டுமேனு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறமா வரேம்மா. சரிங்க மாமி, ரொம்ப நன்றி மாமி. என்னதே இருந்தாலும் ஒரு ஆத்திர அவசரமா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உதவுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக இருக்கு. ரொம்ப நன்றி மாமி. இந்த நேரத்தில் என் மருமக தனியாக இருந்துச்சா ரொம்ப பதட்டப்பட்டு இருந்திருக்கும் பாவம். நீங்க எதை கூட துணைக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்துக்கீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடணும். நீங்க நல்லா இருக்கணும் மாமி. அட என்னங்கம்மா நீ வேற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கூட துணைக்கு உட்காந்துட்டு இருந்தேன். நான் என்ன மலையா சாதிச்சிட்டேன்? சரி சரி பாருங்க, நான் அப்புறமா வரேன். ஏமா எந்த ஆஸ்பத்திரிமா கொண்டு போயிருக்காங்க? என்ன விவரம் சொன்னாரா மாமா? அட கடவுளே, நான் அதை பார்த்துட்டு போலாம் தானே வந்தேன். பாவத்தை இப்படி உடம்பு சரியாம போச்சா? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. ஏமா அக்கம்மா போன போயிட்டு உங்க வீட்டுக்காருக்கு என்ன எதுவும் கேட்போம். பெரியத்த வாங்க பெரியத்த. பதட்டத்துல உங்களை கூட வாங்கன்னு கேட்கவே இல்லை. நல்லா இருக்கீங்களா பெரியத்த? எங்க பெரிய பொண்ணு வரலையா பெரியத்த? வந்திருக்காமா. நானும் பெரிய பொண்ணு தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். வந்து பரம பார்த்துட்டு பரம கூட துணைக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். சரி அப்பதாவை பார்த்துட்டு அப்படியே உனையும் பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன். வந்த இடத்துல பார்த்தா பாவம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற. மனசுக்கே ரொம்ப வேதனையா இருக்குமா. சரி நீ உட்காருவா, நிக்காதவா. எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க என்னன்னே தெரியலத்த. நானும் கூட வரேன்னு சொன்னேன். மாமா வேணாம்ட்டாருத்த. எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒரு போனை போடுங்கத்த. அங்கம்மா போய் புஷ்பாவுக்கு முதல்ல ஜூஸ் கொண்டு வந்து கொடு. ஒன்றும் இருக்காது மாமியாவுக்கு, நல்லாத்தே இருக்கும். அந்த பிள்ளை பாவம் எதுவும் சாப்பிடாம உட்காந்துருக்கோல. ஒரு ஜூஸ் எடுத்து வந்து குடிச்சிட்டோம். சரிக்கா, நான் போய் எடுத்துக்கு வரேன். புஷ்பா போ உட்காரு. நீ அத்தையை உட்காந்து பேசிக்கிறீங்க. நான் போய் ஜூஸ் எடுத்துக்கு வரேன். ஒன்றும் பயப்படாதம்மா, ஒன்றும் நடக்காது. அப்பதான் நல்லபடியாக கூட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா மேம் பிரஷர் சுகர் என்ன கூட குறைய ஆயிருக்கும். ஒன்றும் இருக்காது. நீ எல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அதுக்கு இல்லைங்க பெரியத்த, நான் வேற மாசமா இருக்கேன். இந்த நேரத்துல எதுவும் ஒன்று முன்ன பின்ன ஆகி போச்சுன்னா கடைசியில் பழி பூரா என் மேலே தானே வந்து விழுகும். இந்த பிள்ளை மாசமா இருக்க நேரம் இப்படி ஆகி போச்சு வச்சு போச்சுன்னு சொல்லி என் மேலே தானே ஊருக பழி போடுவாங்க. அட நீ என்னம்மா எந்த காலத்துல இருக்க? அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க. அவங்க உடம்பு சரியில்லாதவங்க ஆல்ரெடி கீழே விழுந்து அப்படி இருந்தாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களா போய் விழுந்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க மேலே பழிய போடுவாங்க. யார் சொல்லுவா அப்போ உன் மாமியா சொன்னாதான் நீ கவலைப்படணும். ஊர் சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது, புரியுதா? யாரும் யோசிக்காத, கண்டதில் யோசிக்க கூடாது இந்த மாதிரி நேரத்துல. அத்தை இதுக்கு குக்கர் மூடிய மூட முடியும் எரிச்சலா வருது. சோத்தை வடிச்சு கொடுக்குறேன்னா கேட்கறானா இவன். எனக்கு வடிச்சு சாதம் பிடிக்கல, வடிச்சு சாதம் பிடிக்கலன்றியான். ருசி இல்லையா அவனுக்கு? இந்த குக்கர்ல சாதம் இறங்குதான் தொண்டையில. அவன் ஊசியோட தொண்டை வச்சவனுக்கு இந்த குக்கர் மூடி அதை கழுவி அதை ஓட்டையெல்லாம் குத்தி அந்த அடப்பெல்லாம் எடுத்து வைக்கக்குள்ளேயும் போதும் ஆயிடுது. நம்ம வாடு உடைய வச்ச விட்டோமா, நம்ம அரிசியை போட்டு விட்டோமா, வடிச்சு விட்டோமா, ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்ப இருக்க பிள்ளைங்க இல்லாத நாளையும் நம்மளாம் பண்ணுது. என்ன செய்ய? நம்மளாம் வடிச்ச சோதனை சாப்பிட்டோம், நல்லாத்தே இருக்கும். இவங்க தான் என்னமோ எனக்கு குக்கர் சாதம் தான் வேணும்ன்றேன். இவன் ருசியை கண்டவன் ருசி. அதை வடிச்சதை நீயே வடிச்சு விட்டுட்டு சாப்பிடாத உடம்புக்கு நல்லதுன்னா கேட்கறானா? சுகர் வந்துடும்னா வேணாம்னா கேட்க மாட்டேங்கிறியான். என்னாடியே என் பொண்டாட்டியே என்ன தனியா குழம்பிக்கிருக்க வனியா வாடுக்குள்ள உண்டு. வாங்க என் தாயை எடுத்து குறுக்கு பிடிச்சிருக்கல எனக்கு. அதை தனியா குழம்பிக்கிருக்கேன். இந்த உங்க மகனத்தையும் பேசிக்கிருக்கேன். வடிச்சு கொடுத்தா சாப்பிட்றாண்டா, குக்கர்ல வையின்றியான். இந்த குக்கரை காட்டி மாட்டி அதை கழுவி ஒப்படி சேர்க்கும் குடிக்கும் போதும் ஆகி போகுது. அதையும் குழம்பிக்கிருக்கேன். அதே வரவழுக வந்தா அவ சொன்னா கேட்பாங்க, நம்ம சொன்னா கேட்பாங்களா? அவன் பொண்டாட்டி வந்து நீ வடிச்சு சோறுதான் சாப்பிடணுமாடா கேட்பாங்க. அப்ப கேட்பாங்க. இப்ப நம்ம சொன்னோம்னா கேட்பாங்களா? அதுதான் காலத்துல அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த பொறுப்பெல்லாம் இருக்கு? நீங்க வாடு திங்கிறீங்க, தூங்குறீங்க, ஜாலியா சுத்தி தருவீங்க. மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம், கச்சேரியை முடிச்சு வைப்போம்டா இருக்கீங்க. நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன். இப்ப கூட ஊன்னு சொல்லுங்க தாய் மகனை. என் தங்கச்சி மகன் அருக்காணியை கொண்டு இந்த வீட்டுல விளக்கத்த வைக்கிறேன். பேசாம இருங்க சொல்லிவிட்டேன். நானே என்னன்னாலும் பேசி விட்டு வாயில வாய் கேட்டு முக்கிய வந்துடும். சும்மா ஆனா அருக்காணி மக திருக்காணி தருவீங்க. அவளைதான் பிடிக்கல, அவளை வேணாம் முடிய மையம் தெளிவா சொல்லிவிட்டேன். அப்புறம் அதுக்கு சும்மா தங்கச்சி மகளை கட்டி வைக்கிறேன், தங்கச்சி மகளை கட்டி வைக்கிறேன்றீங்க. வேணும்னா நான் கூட கொஞ்சம் காசு தரேன். உங்க தங்கச்சி மகளை ஏதாவது நல்ல வேலை பார்த்து கட்டி வச்சிருங்க. தயவு செஞ்சு என் மகன் தெரியல கட்டணும்னு அவனை போய் எடுக்காதீங்க. அப்புறம் எனக்கு என்கிட்ட புலம்புறவ அப்புறம் நானா செய்ய முடியும்? பொண்ணு ரெடியா இருக்கு, கட்டி வைக்கிறோம்னா வேணான்றீங்க. அப்புறம் கல்யாணம் மகனும் கட்டணும் நானா செய்ய முடியும்னு சொல்லு. இதுக்கப்புறம் ஜிமெயில் போய் பொண்ணு நீ தான் பார்க்கணும். நீங்க என்ன அறிவோட தான் பேசுறீங்களா இல்லையா? தெரியாம தான் கேட்கறேன். தங்கம்மா மக சின்ன பொண்ணு இருக்கால, அவளை தான் கட்டி வைக்கணும் தெளிவா சொல்லியாச்சு. பிறகு என்ன சும்மா திரும்ப பேசுனதே பேசிக்கிட்டீங்க நீங்க? ஆமா இல்ல, அதை சொன்னீங்களா? மறந்துட்டேன். அது உங்க ஏற்பாடு, உங்க இது திறமை. நீங்க தான் பேசி நீங்க தான் முடிக்கணும். நான் செய்ய முடியும்? பொம்பளை வந்து பேசி அதை முடியும்? பேசி முடி போய் என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை வைப்போம். நான் மாட்டேன், நான் சொல்றேன். உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கு? திங்கிறதும் தூங்குறதும் ஞாபகம் இருக்கு. வேற என்ன நாள் ஞாபகம் இருக்குமா? அவங்க மாமியா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி புத்தி மாறாட்டமாய் போய் கிடக்குன்னு சொல்லி புஷ்பா போன் போட்டா.
அங்கம்மா மாமியா அதை ஒருட்டு போய் பார்த்துட்டு வரணும். உங்களுக்கு நினைவு இருக்கா? கொஞ்சம் நாளும் பொண்ணு கொடுத்த இடத்துல ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரணுமே, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க தான் சொல்லணும் அதெல்லாம். அடா ஆமாம்மா, அதை போய் ஒருட்டு பார்த்துட்டே வந்துருக்கோம். நம்ம இத்தனை நாள் போகாம இருந்ததே பெரிய தப்புத்தேன். பிறகு என்ன, வா போய் பார்த்துட்டு வந்துருவோம் நீ நானும். ஆமா, உங்க புத்திக்கு ஒண்ணுமே உரைக்காது. நான் எல்லாத்தையும் உப்பு போட்டு உரைச்சிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு விஷயமாவும். பத்தா குறைக்கி அந்த பிள்ளை பரமு, அந்த பிள்ளை ஏதோ உடம்பு சரியில்லைன்னு இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, மாசமா இருக்கவில்லையே, அதை ஒரு டிப்பு பார்த்துட்டு வரல. இப்படி நாளை ஒன்று ஒரு பிரச்சனைனா சொந்த பந்தத்துக்கு போய் நின்றுட்டு வரணும். அப்பதான் நாளைக்கு நமக்கு ஒன்றா வந்து நிற்பாக. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு குட்டி சம்மந்தம் பேசணும்னா நம்மளும் அப்பப்போ போய் மூஞ்சியை காமிச்சிட்டு வரணும். அப்படியே யார் மூஞ்சியும் பார்க்காம எங்கேயும் போகாம இருந்தா என்னென்ன பொண்ணு தருவாங்க அவங்க. நம்மளும் போய் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்றாதே பரவாயில்ல. நான் சாதிச்சானா என்ன ஒரு விசேஷம் வந்து நிற்கிறாங்க செய்யறாங்க, நல்லது இடத்துல விட்டு கொடுக்காம வராங்கன்னு நமக்கு பொண்ணு கொடுக்க முன்னாடி வருவாங்க. நம்ம எதுக்கும் போகாம வீட்லயே உட்காந்து ஆக்க திங்க தூங்குமா இருந்தா யாரு பொண்ணு கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்பா. சேர்த்தா நீ ரொம்ப பொங்குற, ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. பிரஷர் ஏறி உனக்கு தான் மயக்க அடிச்சு கீழே விழுற போறேன். அப்புறம் அவங்கள உனே பார்க்க வந்துட போறாங்க. கிளம்பு போவான். நான் வரமாட்டேன். நான் சொல்றேன், நான் ரெடியா தானே இருக்கேன். நீ தான் பொட்டு பூ வச்சு சீவி சிங்காரிச்சு கிளம்பு. 7 மத்தியானம் ஆகும். பழைய பிடிக்கும் புத்தி இல்லாம பேசுறாரு அந்த மனுஷன். ஏயா நம்ம 2 பேரும் போய் தானே நாங்க யார் போய் பார்க்க போறோம்? நம்மளத்தை யார் பார்க்க போறாங்க? அவனை கூட்டிட்டு போன மயங்காரன, அவனை கூட்டிட்டு போனாதானே அங்க போய் அந்த பிள்ளைய பார்க்க முடியும், செய்ய முடியும். போக வரவும் பார்க்கமா இருந்தா தானே ஒருத்தருக்கு பிடிக்கும். அப்பதான் ஒரு சம்மந்தம் பேச முடியும். நீங்க என்ன கூட இடத்துலமாவே பேசி கேட்கீங்க? போய் அவனை கூப்பிடுங்க. முதல்ல அவனை கூப்பிட்டு லீவை போட சொல்லி முதல்ல அவனை கூட்டிட்டு போவான். ஐயா, என்ன நீங்க உங்க புருஷன் பொண்ணு அடிச்சான்ட்டு பெரிய தீராத பிரச்சனையாவில் இருக்கு. உங்க சத்தம் அங்க ரோட்டு வரைக்கும் கேக்குது. என்னத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு 2 பேரும்? இன்னும் சின்ன பிள்ளைய மாதிரி அளவுட்டு கிடக்கீங்க. இல்ல ஐயா ராசா வாடா, உனையத்தையும் காணாங்க. உங்க அப்பனை கூப்பிட சொன்னேன், நீ ஏன் வந்துட்ட? நீ லீவை போடு. என்னம்மா எனத்துக்கு லீவு போட? எங்க போறான்? ஏல என்னடா இப்படி கேக்குற? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பறந்துருக்கடா. உங்க அப்பனை மாதிரியே நீயும் மண்மொழி பாம்பா இருக்கடா சாமி. உனக்கு ஒன்னொன்னு யாகப்படுத்தி ஏற்க வேண்டியது. உங்க அப்பனை மாதிரியே உன் தங்கச்சி மாசமா கிடக்கா. அவளை போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரணும். அப்புறம் அந்த கிளவி சீனியம்மா கிளவி பூச்சி மாறாட்டமா போய் கிடக்கு, அதை போய் பார்க்காம கிடக்கு. பத்தா குறைக்கு அந்த பிள்ளை பரமே மாசமா இருக்க பிள்ளை நம்ம உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, அதை போய் ஒருட்டு பார்த்துட்டு வரணும். அதெல்லாம் பாக்குற சாக்கில் அப்படியே அந்த சின்ன பொண்ணையும் ஒருட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு மூஞ்சியை காமிச்சிட்டு வரலாம்லடா. என்னடா நீ இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்கணுமாக்க? நீ எல்லாம் இப்ப இருக்க பிள்ளைக்கு என்னென்னமோ யோசனை சொல்லுதுங்க. உனக்கு ஒரு ஊரும் இல்லடா சாமி. அதனால இப்படி வயசாகி கல்யாணம் கிடக்க. இவன் இப்ப என்னம்மா சொல்ற? இப்ப லீவை போட நம்ம அங்க போனோம், அவ்வளவுதானே? அதை பத்தி மட்டும் பேசு. வயசை பத்தி நீ தேவையில்லாம பேசுற. நீ அடிக்கடி என் வயசை சொல்லி காட்டுற. சரியில்லை பாத்துக்க. நீக்கு என்ன, எனக்கு என்ன வயசாயிருச்சு இப்ப? மத்தவங்க சொல்றாங்களோ நீயே என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு போதும் போல. நீ பெத்த தாயா நீயே? ஏழை ஏதோ ஒரு இதுல பேசிக்கிட்டேன் போல. நீ தானா கோச்சுக்குருவ பெரிய நேத்து சுட்டு நெல்லியோட மாதிரி பேசிட்டான். வயசாக யாருக்கு பின்ன உண்மையை சொன்னா உள்ளமனா நோகுது அப்பனுக்கு மகனுக்கும். சரி போய் கிளம்புங்க. டக்குன்னு போய் சாப்பிட்டு கிளம்புவோம். இளைய மகனே, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தாதான் நமக்கு ஒரு விடிவு காலம். இல்லாட்டினா உங்க ஆத்தாட்ட கடந்து 2 பேரும் மாடிக்கிட்டு முடிக்கணும்டா. இவன் நாட்டாமத்தனமாத்த இருக்கும். மருமக வந்து அவன் நாட்டாம ஒண்ணாதே இவ சேட்டையை குறைப்பாடா. ஆமா போய் நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குப்பா. அதுக்கப்புறம் மாமியா மருமக சண்டையை ஆரம்பிச்சிருவாங்களே, அதுக்கு பஞ்சாயத்து தூக்கி நமக்கு சரியா போயிரும்ல. என்னங்க அப்ப மகனும் குச்சு குசுன்னு பேசிட்டு போறீங்க? வாங்க விசுக்குன்னு போய் குடிச்சு ரெடியா இருங்க. சாப்பாடு ரெடியா சாப்பிட்டு கிளம்புவான். ரொம்ப ஓவரா பண்றாடா உங்க ஆத்தா. வாயை திறக்க மாட்டேங்கிறாடா.